சட்டவிரோதமாக அமலாக்கத்துறை தனக்கு சம்மன் அனுப்பியிருப்பதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். ராஜா, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? ராஜா வணக்கம். மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை 3 முறை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பியது. ஆனால் 3 முறையும் அவர் ஆஜராகவில்லை. நேற்று இரவு நள்ளிரவு 12 மணி சமயத்தில் ஆம் ஆத்மி கட்சியினர் பலரும் அமலாக்கத்துறை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டிற்கு ரெய்டு வர போவதாகவும் அவரை கைது செய்ய போவதாகவும் சமூக ஊடகங்களில் தகவல்களை பதிவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லம் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தற்போது சற்று நேரத்துக்கு முன்பு காணொலி வாயிலாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உரையாற்றியிருந்தார். அப்போது மதுபான ஊழலில் அவர்கள் என்னிடம் எதுவும் கண்டுபிடிக்கவில்லை, அமலாக்கத்துறை சம்மன் சட்டவிரோதமாக உள்ளது என குற்றம் சாட்டியிருக்கிறார். சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையின் மூலமாக பாஜக தன்னை மிரட்டுவதாகவும் தன்னை கைது செய்ய வேண்டும் என்று விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நான் எந்தவித ஊழலையும் செய்யவில்லை. அதே போல் மணிஷ் சிசோடியா, சத்யேந்தர் ஜெயின், சஞ்சய் சிங் ஆகியோர் பாஜகவை எதிர்த்திருந்தார்கள். அதனால்தான் எனது கட்சியினர் அவர்களை தற்போது சிறையில் வைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் நான் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதற்காக தான் பாஜக இதுபோல் சம்மன்களை அனுப்புகிறார்கள். பாஜகவில் சேராதவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அதனால்தான் பாஜகவுக்கு நான் பயப்படவில்லை. ஊழல் செய்த மற்ற தலைவர்கள் பாஜகவில் இருந்தால் அவர்களுக்கு எந்த ஒரு விசாரணையும் இருக்காது. அவர்களின் சம்மன் ஏன் சட்டவிரோதமா என்றதும் அமலாக்கத்துறையிடம் நான் விலக்கிவிட்டேன். இருந்தாலும் அவர்களிடமிருந்து பதில் எதுவும் வரவில்லை. என்னுடைய மிகப்பெரிய பலம், சொத்து எனது நேர்மைதான். அமலாக்கத்துறை எனக்கு அனுப்பியது தவறான சம்மன்கள் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார். நான் என்னை முழுமையாக நாட்டிற்கு அர்ப்பணித்து விட்டேன். என்னுடைய ஒவ்வொரு மூச்சும் எனது நாட்டிற்கு தான் இருக்கும். எனக்கு இந்த சண்டை போடுவது ஓய மாட்டேன் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் காணொலி வாயிலாக உரையாற்றியிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.